Revision is the mantra for success. நம்ம வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், அதுவும் படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆகி சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்படி என்னோட ரிவிஷனை பவர்ஃபுல்லா பண்றேன் அப்படிங்கிற 6 டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். படிக்கிறத அன்னைக்கே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 50% நமக்கு மறக்காது. ஃபஸ்ட்டு மொத்தமாக 100%ல தனித்தனியாக சொல்கிறேன். ஒரு விஷயத்த காலையில் படிக்கிறீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுறீங்க அப்படின்னா 50% கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஒரு 2 நாளைக்கு. அடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த 2 நாள் முன்னாடி படித்ததை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா 80% அது உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு அது திருப்பி எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் கூடியே அது உங்களுக்கு மறக்காமல் அப்படியே ஞாபகம் இருக்கும். அதாவது 100% நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எத்தனை முறை அதை ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 6 டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் 3 டிப்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டோம். திருப்பியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை அந்த அன்னைக்கே ரிவிஷன் பண்ணுறோம். ரெண்டாவது 2 நாள் கழித்து அதை ரிவிஷன் பண்ணுறோம். 3ஆவது டிப்ஸு ஒரு வாரம் கழித்து நம்ம அதை ரிவிஷன் பண்ணுறோம். இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 3மே புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கதை. கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் நமக்கு தேவையான பாதையை நம்ம உருவாக்க நம்ம போகிற இடமெல்லாம் இருக்கிற முட்புதர்களை வெட்டி விட்டுட்டே போகிறோம். அந்த நம்ம நடந்து வந்த பாதையை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? திருப்பியும் அங்கே முட்புதர்கள் வளரும். அது வளராமல் இருக்கணும்னா அடிக்கடி நம்ம ஏற்படுத்தின அந்த பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? இப்போது அந்த பாதையில் அந்த பயணம் பண்ணுறோம்ல, அதுதான் ரிவிஷன். ஒரு முறை நீங்கள் அந்த பாதையை போடுறீங்கள, அது படிக்கிறது. படித்து முடிச்சங்கிறது அந்த பாதையை போடுறது, அடிக்கடி அதில் பயணம் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது. முட்புதர்கள் அப்படிங்கிறது மறதி. அப்போ அந்த முட்புதர்கள் வேணாம் அப்படின்னா நம்ம பயணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷனுங்கிறது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வாரத்தில் நமக்கு 7 நாள் இருக்கா, அதில் 6 நாள் நீங்கள் படிங்க. படிக்கிறதுங்கிறத நம்ம அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணிடுவோம். அப்போ 6 நாள் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ராத்திரி ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக இருக்க அந்த 7ஆவது நாளை ரிவிஷனுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, புதுசாக எதுவும் படிக்காமல். இந்த ஒரு டெக்னிக் சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒன்று. அதுக்கடுத்து மாதத்தில் 30லேருந்து 31 நாள் இருக்குது. பிப்ரவரியை விட்டுருங்க, அதை தவிர. அப்போ நமக்கு மாதத்தில் இந்த 30 நாளில் என்ன பண்ணுறோம்? 4 நாளை ரிவிஷனுக்குன்னு முழுசாக ஒதுக்கிடுறோம். அதாவது எவ்ரி சண்டே. ஒரு வாரத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத ரிவிஷன் வாரம் அப்படின்னு பெருசாக எழுதி நீங்கள் உங்கள் ஸ்டடி டேபிளில் ஒட்டி வச்சுருங்க. இது நான் என் டேபிளில் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா டெலகிராமில் நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அப்போ ரிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி நம்ம ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. படித்தா மட்டும் போதாது மக்களே, ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக படிக்கிற நீங்கள் எல்லாருமே நான் பயன்படுத்துகிற இந்த ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தி சூப்பராக ரிவிஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான அஃபீஷியலாக எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வரதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் யூடியூபோட கமெண்ட்டில் கேட்கலாம், அதே மாதிரி டெலகிராமோட கமெண்ட்டில் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நிறையா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காம இருக்கிற வீடியோஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.